எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டி முடிச்சதுக்கு அவங்கள பாராட்டிட்டு போனாரா? நான் கேள்வி கேட்கிறேன், இதுக்கு பதில் சொல்ல முடியுமா? அது மட்டும் இல்ல, அவர் பேர் மோடி. இன்னொரு ஒரு அன்பான வேண்டுகோள்மா, இனிமே நம்முடைய ஒன்றிய பிரதமர் ஜூன் 4ஆம் தேதிக்கு அப்புறம் அதுவும் கிடையாது. திரு நரேந்திர மோடி இருக்காருல்ல, அவர் பேரை மாத்தியாச்சு. இனிமே நீங்க அவர் எல்லாரும் என்ன தெரியுமா சொல்லி கூப்பிடணும்? திரு மிஸ்டர் 29 பைசா. தெரியுதம்மா? இதுவும் 29 பைசாவும் செல்லா காசு தான். ஒன்றிய பிரதமர் மாதிரி தான். அவரையும் 4ஆம் தேதிக்கு மேல செல்லா காசு ஆக்கிடுவோம். ஏன்னு சொல்லிடுறேன், எதுக்கு அவரை 29 பைசான்னு கூப்பிடுறோம்னு சொல்லிடுறேன். ஏன் தெரியுமா? நம்ம தமிழ்நாட்டில இருந்து ஒவ்வொருத்தரும் ஜிஎஸ்டி வரியா 1 ரூபா கட்டுறோமா? நாம 1 ரூபா கட்டினா நமக்கு ஒன்றிய அரசு தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் திருப்பி தர்றது எவ்வளவு தெரியுமா? வெறும் 29 பைசா. ஆனா பாஜக ஆளுகின்ற மற்ற மாநிலங்களுக்கெல்லாம் வாரி கொடுக்கிறாரு. குஜராத்ல வெள்ளம் வந்துச்சுமா போன வருஷம், அடுத்த நாளே போய் இழப்பீடு கொடுத்தாரு. நம்முடைய உங்களுக்கு தெரியும், டிசம்பர் மாசம் மிக்ஜாம் புயல் சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம், நெல்லை, தூத்துக்குடி அத்தனை மாவட்டங்களும் பாதிக்கப்பட்டுச்சு. 37,000 கோடி ரூபாய் இழப்பீடு தலைவர் கேட்டாரு. ஆனா தலைவர் கொடுத்தாரு. பாதிக்கப்பட்ட அனைத்து குடும்பங்களுக்கும் 6,000 ரூபாய் இழப்பீடு கொடுத்தாரு. ஆனா இதுவரைக்கும் ஒன்றிய அரசு 1 பைசா கூட கொடுக்கல. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.